எல்லோருக்கும் வணக்கம். நம்ம ஒரு சொந்தக்காரர் கல்யாணத்துக்கு போகிறோம். அங்கே ஒரு பெரிய ஆள் இருக்காப்புல. சரி, நம்ம போய் அவர்கிட்ட பேசி சிரித்து ஒரு நட்பை ஏற்படுத்திக்கலாமே அப்படின்னு நம்ம போய் பேசினா, அந்த ஆள் மூஞ்சி திருப்பிட்டு போயிடுறாப்புல. அவர் மட்டும் மூஞ்சி திருப்பிட்டு போகாமல் பக்கத்தில் இருக்கிற ஒரு 2-3 பேர்த்துக்கிட்ட அந்த தம்பி வணக்கம் சொன்னால், திருப்பி நீங்கள் வணக்கம் சொல்லாதீங்க, எல்லாம் கையை கீழே போடுங்க அப்படின்னு சொல்கிறாப்புல. நம்மளுக்கு எப்படி கடுப்பாகும், மண்டை சூடேறி ஒரே உஷ்ணமாயிரும். அப்படித்தான் இந்த ட்ரம்ப் அவர்களும் இவருக்கு பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட அட்வைஸ் கொடுக்குறவங்களும் இந்த மாதிரி இந்தியாவுக்கு எதிராக பேசிக்கிட்டு இருக்காங்க. இனி என்ன நடக்குதுன்னா, இவங்க அமெரிக்காவோட மட்டும் நிறுத்திக்கிறது இல்லை, இனி யூரோப்பு மற்றும் இங்கிலாந்துவோடையும் பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி, இந்தியாவுக்கு ஏதாவது ப்ரெஷர் கொடுக்கணும், அவங்ககிட்ட இருந்து ஏதாவது செகண்டரி டேரிஃப் போடுங்க அப்படின்னு சொல்லி யூரோப்பியன் யூனியனோடையும் பேசிக்கிட்டு இருக்கிறதாக பேச்சு போய்கிட்டு இருக்கு. உனக்கு என்னதான் வைத்தறிச்சல்? நீ பதவி ஏற்றதுக்கு அப்புறம் உங்கள்கிட்ட நல்லா தான் சிரித்து பேசலான்ட்டு வர்றோம். ஆனால் நீ என்னடான்னா மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு போகிற. நீ மூஞ்சி தூக்கி வச்சுக்கிறதும் இல்லாமல் மற்ற உன்னுடைய உனக்கு தான் இப்போ நண்பர்களே கிடையாது. ஆக்சுவலாக யூரோப்பியன் யூனியன் இங்கிலாந்து சொல்லி ஏதாவது இந்தியாவுக்கு ப்ரெஷர் கொடுக்குற மாதிரி எனத்தையாவது ஒன்று பேசிக்கிட்டு இருக்க. ஆனால் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாது, நாங்கள் ஆல்ரெடி இங்கிலாண்டோட ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் என்பது ஆல்ரெடி போட்டாச்சு. யூரோப்பியன் யூனியனோட பெண்டிங் டிஸ்கஷன் போய்கிட்டு இருக்குது. இப்போ நம்ம யூரோப்பியன் யூனியனுக்கு நம்ம எனர்ஜி ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். நம்ம இதில் முக்கியமான கம்பெனி ரிலையன்ஸ். அவங்களோட எக்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் அது அவங்களுடைய ஏகப்பட்ட பிஸ்னஸ்களில் ஜியோ முதல் கொண்டு ஏகப்பட்ட பிஸ்னஸ் இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு எனர்ஜி ஃபியூவல் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் ஒரு 100% எக்ஸ்போர்ட் பண்ணுறான்னு வச்சுங்களேன். இப்போதைக்கு யூரோப்பியன் யூனியனுக்கு ஆல்மோஸ்ட் இந்த ரிலையன்ஸ் ஒரு 28 to 33% வரைக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம அமைச்சர்கள் தான் ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்களே, உனக்கு நாங்கள் ரஷ்யா ஆயிலை வாங்கி ரிஃபைன் பண்ணி லாபத்துக்கு வித்துட்டு இருக்கேன்னா நீ வாங்காத லூசு, நீ ஏன் வாங்குற அப்படின்ற மாதிரி நம்ம ஆளுங்க தெளிவாக தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் மிக முக்கியமான தகவல், ஆகஸ்ட் மந்த் என்பது முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்தது செப்டம்பர் மந்த் என்பது தொடங்குது. அப்போ ஆகஸ்ட் மந்தில் நம்ம நிஃப்டிக்கு நேர்ந்த கொடுமை என்னவென்றால் 341 பாயிண்ட் கும்பா. ஸோ பல பேர்த்தினுடைய போர்ட்ஃபோலியோ ஆரம்பத்திலிருந்து எண்டில் பார்க்கும்போது ஒரு 5%லேருந்து 10% வரைக்கும் கும்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் தற்போதைய நிலவரம். இனி செப்டம்பர் மாதத்தில் இதே மாதிரி நிஃப்டி இறங்க போகுதா அல்லது அப்படியே திரும்பி ஏறப்போகுதா அப்படின்றது தெரில. பட் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான மாதமாக இந்த செப்டம்பர் மாதம் இருக்குது. எல்லாத்துக்கும் மிக முக்கியமான காரணம், எந்த நியூஸுமே இல்லாமல் இருந்தது, ஒரு குவார்ட்டர்லி ரிசல்ட் அப்படின்ற சீசனு இல்லாமல் இருந்தது. ஆனால் இப்போ யுனைடெட் நேஷனில் நம்மளுடைய ட்ரம்ப் அவர்கள் பேச போகிறதும், அதே மாதிரி இந்தியா எப்படி இந்த யுனைடெட் நேஷனுக்கு யூரோப்பியன் யூனியன் ஒருவேளை ட்ரம்ப் கொடுக்குற ப்ரெஷர்னால அவங்க ஒரு செகண்டரி டேரிஃப்னு என்னாவது கொண்டு வரும் பொழுது நம்ம எப்படி அதை ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்படின்றதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. ஸோ நாளைக்கு த மார்க்கெட் செப்டம்பர் மாதத்தில் மிகவும் முதல் நாள் பார்க்கறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. இப்போ சமீபத்தில் பல பேர் என்ன கமெண்ட்டில் கருத்து தெரிவித்தாங்கன்னா, நிஃப்டி மேல் நோக்கி ஏறுறதை விட எங்களுக்கு கீழே வந்தால் தாங்க வசதி. எல்லாரும் பல பேர் லாரியாக பணம் வச்சுருப்பாங்களா என்னன்றது தெரில. ஆனால் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எங்களுக்கு கீழே வந்தால் தாங்க இன்பம், அப்போ தான் நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கமெண்ட்டுகள் போட்டிருக்காங்க. நண்பர்களே, இந்த சமயத்தில் தான் நீங்கள் மிகப்பெரிய ஒரு மாஸ்டர் பிளான் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஜெயிக்கிறது. ஒரு நண்பர் சொல்கிறாரு, அவருடைய எக்ஸ்பீரியன்ஸில் அவருடைய ராஜதந்திரம் என்னென்னா, அவர் பாட்டுக்கு ஒரு இடத்துல பேங்க் எங்கேயாவது ஒரு இன்ட்ரெஸ்ட் வர மாதிரி ஒரு இடத்துல பணத்தை வச்சுக்க வேண்டியது. எப்போ ஐபிஓக்கள் வருதோ அப்போ மட்டும் அந்த பணத்தை எடுத்து ஐபிஓக்கு மட்டும் அப்ளை பண்ணுறது. இதுதான் அவருடைய ராஜதந்திரம். வேறு எங்கேயும் கொண்டே பணத்தை லாக் பண்ண மாட்டாப்ல. பணம் ஒரு பக்கம் இருக்குது, ஐபிஓக்கள் இப்போ கூட என்எஸ்டிஎல் லிஸ்ட் ஆகிறப்பவும் சம்பாரிச்சு கொடுத்தான். லிஸ்ட் ஆனதுக்கப்புறமும் கிட்டத்தட்ட 50%க்கு மேலே மார்க்கெட்டில் செகண்டரி மார்க்கெட்டில் ஏறி சம்பாரிச்சு கொடுத்தான். ஸோ அப்போ அவர் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, அப்போ ஃபோக்கஸ்டாக ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணிகிட்டு இருக்கும்போது பணத்தை கொண்டே வேறு எதுலேயும் கொண்டே லாக் பண்ணக்கூடாது. இதுதான் மெத்தடு அப்படின்னு ஒருத்தர் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காருன்னா, அதில் இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒருத்தர் டிவிடெண்ட் பங்குகளை மட்டும் வாங்கிட்டு இருக்காருன்னு வச்சுங்களேன். அப்படியே இன்ச்சாக நகர்ந்துட்டு வர்றாரு. முதல்ல ஒரு மாதத்துக்கு ஒரு 5000 ரூபா டிவிடெண்ட் வர மாதிரி வழி பண்ணுறாரு, 10,000 ரூபாய்க்கு பண்ணுறாரு, 20,000 ரூபாய்க்கு பண்ணுறாரு, 30,000 ரூபாய்க்கு பண்ணுறாரு. இப்போ ஒரு 50,000 வரைக்கும் அவர் ஒரு மாதத்துக்கு டிவிடெண்ட் வர்ற மாதிரி ஒரு வழி பண்ணிடுறாருன்னு வச்சுங்களேன்.
இப்போ விற்கிற விலைவாசிக்கு மாதம் 50,000 ரூபா வந்தால் மேபி கொஞ்சம் லோ தான். ஸோ மாதம் 1,00,000 ரூபா அப்படி ஏங்க எதுவுமே இல்லை, குழந்தைகள்லாம் போய் அமெரிக்காவில் செட்டில் ஆகிட்டாங்க, இல்லை லண்டனில் செட்டில் ஆகிட்டாங்க அப்படின்னா அப்போ இங்கே இருக்கிறவங்களுக்கு ரிட்டையர் ஆன 2 பேர்த்துக்கு ஏதோ ஒரு மாதம் 40,000 50,000 வந்தால் ஓகே. பட் குழந்தை இப்போ தான் ஸ்கூலுக்கே போய்கிட்டு இருக்கு அப்படின்ற சமயத்தில் மாதம் ஒரு 1,00,000 ரூபா அப்படின்ற மாதிரி ஒரு பேசிவ் இன்கம் வந்தால் எல்லாருமே கை கூப்பி ஓகே நன்றின்னு தான் சொல்லுவாங்களே ஒழிஞ்சு கையை உள்ள பாக்கெட்டுக்குள்ளே வச்சுட்டு எனக்கு வேண்டாம் அப்படின்னு யாரும் எந்திரிச்சு போக மாட்டாங்க. ஸோ கிடைக்கக்கூடிய 1 ரூபா 2 ரூபா 10 ரூபா 100 ரூபா 500 ரூபா லட்சங்கள்னு எவ்வளவு கிடைச்சாலும் அந்த கொண்ட கொள்கையிலேயே உறுதியாக போய்கிட்டு இருந்தால் தான் அது கரெக்டாக இருக்கும். அதை விட்டு திடீர்னு ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி பார்த்துட்டு சரி குரோத்தில் கொண்டே பணத்தை போட்டு வைக்கலான்னு அவங்க பணம் போடுற நேரம் மார்க்கெட் குப்புன்னு கீழே விழுந்துருச்சுன்னு வச்சிங்களேன். அப்போவே சொன்னேன், அப்போவே நினச்சேன், அப்போவே நான் இப்படி தான் யோசிச்சுட்டு இருந்தேன், எங்கேயும் லாக் ஆகக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். கடைசியில் போய் லாக் ஆகிட்டேனே, கம்மன் அந்த பணத்தை கொண்டு போய் டிவிடெண்டில் போட்டு தான் கடைசிக்கு டிவிடெண்டாக வருமே அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருப்பாங்க. வேறு சில பேர் இருப்பாங்க, அவங்கெல்லாம் கழுவுற மீனில் நழுவுற மீன். அப்போ என்ன ஆகும், அவங்க குரோத்து ஸ்டாக்ஸை மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணி எடுப்பாங்க. என்ன வேணால் ஆகிட்டு போகுதுப்பா, நான் வளர்ச்சி அடையக்கூடிய பங்குகளை மட்டும்தான் நான் கான்சன்ட்ரேட் பண்ணேன், அதில் கான்சன்ட்ரேட் பண்ணிருந்தாங்கன்னா அவங்க கொண்டே வேறு எதுலேயும் பணத்தை லாக் பண்ணிடக்கூடாது. ஏன்னா ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது அப்புறம் அதுக்கு பணம் இல்லாமல் போயிடுச்சுன்னு என்ன பண்ணுவாங்க. ஸோ ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறீங்கன்னா நண்பர்களே, அதுக்குண்டான பண வசதி என்பது இருக்கணும். அதுக்கு பணமே இல்லாமல் எங்கேயாவது கொண்டு போய் லாக் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு ஐடியா இருக்குது, எல்லாம் இருக்குது, ஆனால் மணி கரெக்டாக நீங்கள் மேனேஜ் பண்ணாமல் கொண்டு போய் பணத்தை எல்லாம் லாக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்ற மாதிரி ஆகிடும். இதில் இந்த ஜைடஸ் லைஃப் அப்படின்னு ஒரு ஷேர் நண்பர்களே, அதில் என்ன தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாட்களாகவே பெருசாக மூவ்மெண்ட் இல்லை. இந்த இந்த வருஷம் ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லை என்பது போல் ஜனவரி 1ஆம் தேதி என்ன ரேட் இருந்தானோ அதே ரேட் தான் இப்போ இருக்கான். இடையிலலாம் 20% இறங்கியிருக்கான், 30% ஏறி இருக்கான், அது எல்லாம் ஓகே. பட் இப்போ இந்த பீரியடில் ஜனவரி 1ஆம் தேதி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்களுக்கு அவன் கொடுத்துருக்கிற பரிசு வெறும் 9 ரூபாய். இப்படி இருக்கக்கூடிய இந்த ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் அப்படின்றது சமீப காலமாக ஒன்றுமே பெருசாக இல்லாமல் இருந்தது. இப்போ ஒரு லாங் கேண்டில் அப்படின்றது போட்டிருக்கான். ஏன் தியாகி இதெல்லாம் ஒரு பிக் கேண்டிலா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அந்த லாங் கேண்டிலினுடைய மொத்த டெப்த்தே 6% தான். இதெல்லாம் ஒரு லாங் கேண்டிலான்னு நீங்கள் கேட்கலாம். பட் இருந்தாலும் புளி மூட்டைக்கு பக்கத்தில் ஒரு சக்கரை மூட்டையை வச்ச மாதிரி இவன் வரிசையை வச்சுட்டு இருந்த எல்லா மூட்டையுமே புளி மூட்டை தான், ஒரே புளிப்பு. அப்புறம் திடீர்னு ஏதோ ஒரு காரணத்தினால திடீர்னு சமயத்தில் ஒரு சின்ன இன்ட்ரெஸ்ட் மார்க்கெட்டில் ஒரு 5% பக்கம் ஒரு வாலட்டிலிட்டி அப்படின்னு காமிச்சதுனால தற்போது வாலட்டிலிட்டி காமித்த பங்குகளில் இந்த ஜைடஸ் லைஃப் அப்படின்ற பங்கு ஒன்று. இப்படி வாலட்டிலிட்டி காமிச்சதுனால இனி அடுத்தடுத்த நாட்களில் இந்த பங்கு என்ன பண்ணும், கீழே மேலே போகுமா, இல்லை மேலே போகுமா, அல்லது கீழே போகுமா அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு பெரிய விஷயம் நடக்குமா, அடுத்த ஒரு 2-3 மாதம் கழித்து பார்க்கும்போது ஏதாவது ஒரு விஷயம் நடக்குமா அப்படின்னு பார்க்கறதுக்கு மக்கள் ஆர்வமாக இருக்காங்க. இதே பங்கில் ஒரு நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு லாங் கேண்டில் அப்படின்னு போட்ட சமயத்தில் இந்த பங்கு கொஞ்ச நாள் கழித்து 2-3 மாதம் கழித்து பார்க்கும்போது 850 ரூபாயிலிருந்து 980 அப்படின்னு போன பங்கு. ஸோ இந்த முறை என்ன பண்ண போகிறான், இப்போ ஒரு லாங் கேண்டில் போட்டதுனால 3 மாதங்கள் 4 மாதங்கள் கழித்து பார்க்கும் பொழுது என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்க்குறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. நண்பர்களே, எந்த பங்குக்கு யாருனால சோதனை வரும், அந்த செக்டர்லேயே ஏதாவது பின்தங்கியிருதா, அல்லது அந்த செக்டருக்கு ஏதாவது கவர்மெண்ட் தடை போடுதா, இல்லை பொலிட்டிக்கல் ரிஸ்க் வருதா, அல்லது வேறு ஏதாவது மார்க்கெட்டில் சீப்பான ப்ராடக்ட் அவைலபிளான எத்தனையோ பிரச்சனைகள். அப்படி தான் இந்த நசாரா டெக்னாலஜிஸ் அப்படின்ற பங்கு ஜீரோதா அவங்க கூட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த பங்கில். அப்போ அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது இந்த பங்கினுடைய விலை என்பதெல்லாம் கீழே லோ ரேட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. எத்தனையோ வருடங்கள் பிறகு 2022லிருந்து சரிய ஆரம்பித்து 2023 சரிவை நிறுத்தி கடைசியில் இப்போ 2025 தன்னுடைய பழைய ஹையை மீட்டெடுத்தான். மீட்டெடுத்தோடனே கரெக்டாக எப்படி தான் அந்த இடத்த பார்த்து அடிப்பாங்கன்னு தெரில. அப்படி சரிவை மீட்டெடுத்த பிறகு கடந்த 2-3 நாட்களாக மார்க்கெட்டில் இதுக்கு டைம் சரியில்லை. தொடர்ந்து 1450 ரூபாயிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 20-30% இறங்கி கரெக்டாக 200 டேஸ் மூவிங் ஆவரேஜில் ட்ரேட் ஆகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பங்காக இந்த நசாரா டெக்னாலஜிஸ் அப்படின்றது இருக்குது.
இந்த சமயத்தில் என்ன ஒரு தகவல் வந்திருக்கு அப்படின்னா, மூன்ஷைன் டெக்னாலஜி பிரைவேட் லிமிடெட். இப்போ சமீபத்தில் கூட கவர்மெண்ட்டுடைய அறிவிப்பு வந்தது பார்த்தீங்களா, ஒரு அட்வர்ஸ் எஃபெக்ட் அப்படின்றது ஆகுது. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆன்லைனில் ரியலாக மணியை வச்சு விளையாடக்கூடிய ஆன்லைன் ரியல் மணி கேமிங். ஸோ அந்த ஒரு பிரச்சனையினால இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நாங்கள் ஒரு அக்ரிமெண்ட்டை வந்து டெர்மினேட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் ஒன்று வெளியிட்டிருக்காங்க. சும்மா வருவாளா சுகுமாரி அப்படின்ற மாதிரி எவ்வளவு பெரிய பிரச்சனை பாருங்கள், எவ்வளவு பெரிய சரிவு இந்த நசாரா அப்படின்ற பங்கு. கிட்டத்தட்ட 2-3 வருடம் கழித்து ரொம்பவுமே கஷ்டப்பட்டு ஒரு மாதிரி சரிவிலிருந்து மீட்டெடுத்து போட்ட பணம் அசல் என்பது ஒரு கட்டத்தில் திரும்பி வந்திருக்கு. ஸோ ஒரு பங்கு சரிவடைஞ்சிருச்சுன்னா அந்த சரிவடைந்ததுலேருந்து மீட்டெடுக்கிறதுக்கு இத்தனை வருஷமாகுது. இதனால தான் பெரிய பெரிய ஆளுங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மார்ஜின் ஆஃப் எரர் அதை யூஸ் பண்ணுங்க, மார்ஜின் ஆஃப் சேஃப்டி என்பது யூஸ் பண்ணுற மாதிரி. நீ ஏன் போய் உச்சாணி கொம்பில் எடுத்து லாக் ஆகிக்கிற? முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது 52 வீக் லோக்கு கீழே ஏதாவது ஒரு வேல்யூ ஸ்டாக், ஒரு வேல்யூ அதில் தெரியும் பொழுது, மிகப்பெரிய ஒரு பிளட் பாத் வரும் பொழுது கொஞ்சம் வசதியாக இருக்குமே. இவ்வளவு பெரிய காலமும் வேஸ்ட் ஆகாது, குவான்டிட்டியும் நிறைய எடுக்கலாம். இங்கே போடுற அதே பணத்துக்கு குவான்டிட்டி கம்மியாக வரும், ஆனால் இங்கே போடுற பணத்துக்கு குவான்டிட்டி ஜாஸ்தி வரும். அதே மாதிரி இறங்கிறதுக்கு வெயிட் பண்ண தேவையில்லை. மேபி கன்சால்டேஷனுக்கும் அது ஏறுறதுக்கும் வெயிட் பண்ணால் போதும் அப்படின்றதான் இன்றைக்கி மிக முக்கியமான தகவல். ஸோ இந்த நசாராவுடைய கருத்துப்படி எந்த பங்கு எப்போ இறங்கும்னு தெரியாது, எப்போ கன்சால்டேட் ஆகும்னு தெரியாது, எத்தனை வருஷம் கழித்து தன்னுடைய பழைய கையை மீட்டெடுக்கும்னு தெரியாது. ஆனால் ஒரு முக்கியமான விஷயம், எடுக்கும்போதே ரொம்ப விவரமாக ஸ்மார்ட் மணி கான்செப்டில் ஏதாவது சின்ன சின்ன விலைகள் கம்மியாக கிடைக்குதா அப்படின்றதா ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி எத்தனையோ கம்பெனிகளை நம்ம உதாரணமாக சொல்லலாம், கீழே விழுந்த கிடைக்கக்கூடிய கம்பெனிகள். ஆனால் அவனுங்கெல்லாம் மேலே ஏறுவானுங்களா அல்லது தொடர்ந்து கீழே இறங்குவானுங்களான்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் தற்போதைய நிலைமையில் அவனுடைய ட்ரெண்ட் என்ன அப்படின்னா, டவுன் ட்ரெண்டில் வந்து ப்ரீவியஸ் மந்த்ஸினுடைய லோலாம் வந்து விழுந்து கிடக்கிறான் அப்படின்ற மாதிரி தகவல்கள் இருக்குது. யாருக்கு தெரியும், இந்த டாடா டெக் அப்படின்ற பங்கு தொடர்ந்து இறக்கம்தான். 1300 ரூபாய் எங்கே, 657 ரூபாய் எங்கே. ஸோ இது இறங்கு முகத்தில் இன்னும் இந்த ட்ரெண்டு கண்டினியூ ஆகிக்கிட்டு இருக்கா, அல்லது ஒரு வேளை ட்ரெண்ட் இந்த இடத்துல நின்றுச்சு, இனி கன்சால்டேஷன் முடிஞ்சு 2-3 வருஷம் கழித்து மறுபடியும் பழைய ஹை வருவானா அல்லது கீழே தொடர்ந்து போகுமான்னு யாருக்கு எதுவும் தெரியாது. ஸோ ஆனால் தற்போதைக்கு இந்த டாடா டெக்னாலஜிஸ் அப்படின்ற பங்கு ஆல்மோஸ்ட் 52 வீக் லோ என்பதில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அவன் மட்டும் இல்லை, இந்த கார்போரண்டம் யூனிவர்சல் அப்படின்ற ஒரு பங்கு, அவனும் இதுக்கு முன்னாடியெல்லாம் இப்படி சரிவடைஞ்சு ஏறி இப்போ சரிவடைஞ்சிருக்கான். இனி இவன் இங்கிருந்து ரிவர்சல் போடுறானா இல்லையா அப்படின்றது தெரில. பொதுவாக ஏதாவது நடக்குமா, ரிவர்சல் நடக்குமா அப்படின்னு பார்க்குறதுக்கெல்லாம் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் ஏதாவது புல்லிஷ் என்கல்ஃபிங் இது வருதா, அல்லது ஏதாவது டபுள் பாட்டம் மாதிரி போட்டு ஏதாவது ரிவர்சல் காமிக்கிறானா, அந்த மாதிரிலாம் நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த வகையில் சமீபத்தில் இந்த பங்கு என்பது ஒரு லாங் கேண்டில் அப்படின்னு போட்டிருக்கு. அப்படின்னு என்ன, இந்த இடத்துல ஒரு ட்ரிகர் பாயிண்ட் அப்படின்றது பண்ணியிருக்கான். இனி இந்த ட்ரிகர் பாயிண்ட் இவனை மேலே எடுத்து கொண்டு வரப்போகுதா அல்லது இன்னும் தொடர்ந்து இவனையெல்லாம் இன்னும் கீழே கொண்டு போகுதான்னு தெரில. பட் இப்போதைக்கு கீழே விழுந்து கிடக்கக்கூடிய பங்குகளில் இந்த மாதிரி டாடா டெக்கு, கார்போரண்டம் யூனிவர்சல் அது போன்ற சில பங்குகள்லாம் இருக்குது. இவங்களுடைய லேட்டஸ்ட் ஸ்டாக் மார்க்கெட் ட்ரெண்ட் என்பது டவுனாக இருக்குது, அதனால் ரிஸ்க்குள்ளே இருக்கான். என்னைக்கு ரிவர்சல் அப்படின்றது இந்த பங்குகள்லாம் வரும் அப்படின்றது யாருக்குமே தெரியாது. ஆனால் ஆண்டவன் அருளால் எப்படி அந்த நசாரா பல வருடங்கள் கழித்து தன்னுடைய பழைய கையை எட்டி பிடிச்சி எல்லாம் ஓடிப்போங்க தப்பிச்சு போங்க அப்படின்ற மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்ததோ, அது மாதிரி டாடா டெக் இது போன்ற எத்தனையோ கம்பெனிகள் கீழிருந்து மேலே வந்து ஒரு 2-3 வருஷம் கழிச்சாவது லாக்கை ரிலீஸ் பண்ணி விடாதா அப்படின்ற மாதிரி பல பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. டேய், நீ எப்போ வந்தாலும் நான் கோபமாக தாண்டா இருப்பேன் அப்படின்னு பல வீட்ட மக்கள் கையில் கிடக்கிற தொடப்பக்கட்டை எல்லாத்தையும் எடுத்து தூக்கி தூர வீசி ஹஸ்பண்ட்ஸை துரத்தி விடுவாங்க. இருந்தாலும் இந்த ஹஸ்பண்ட்ஸ் அடங்குறாங்களா, போய் எட்டி பார்க்குறது, ஏதாவது சமையல் ஏதாவது புது உணவு ஐட்டங்கள் ஏதாவது பண்ணுறாங்களா, ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, திரும்ப திரும்ப போய் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்படி தான் இந்த 2 பங்குகள், இந்த க்ளீன் சயின்ஸ் எனர்ஜி அப்படின்ற ஒரு பங்கு அது சமீபத்தில் இறங்கி கிடக்குது. இனி இவன் என்ன பண்ணுவான், ரொம்ப வயலண்ட்டான ஆளாக இருக்கியே, அப்போ உன்னுடைய அடுத்த மூவ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரேடர்கள் ரொம்ப ஆர்வமாக காத்துக்கிட்டு இருக்காங்க.
சமீபத்தில் ஒரு லாங் கேண்டில் அப்படின்னு போட்ட பங்கு தான் இது. அதனால் எந்த காரணத்துக்காக நீ திடீர்னு இப்படி ஒரு பெரிய மூமெண்ட் ஒரே நாளில் பண்ண, அப்போ நீ அடுத்தடுத்த நாட்களில் என்ன பண்ண போகிற அப்படின்னு திரும்ப திரும்ப அந்த க்ளீன் சயின்ஸ் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது எப்படியா திரும்ப திரும்ப பார்த்தா தெரியும், 2 மாதம் கழித்து பார்த்தா தான் தெரியும். இருந்தாலும் ஒரு ஆர்வத்தில் போய் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதே மாதிரி தான் இந்த GMDC லிமிடெட் அப்படின்ற ஒரு பங்கு, இது சிவனேன்னு சும்மா கீழே தான் கிடந்தது. மார்க்கெட் ஏறப்போ கொஞ்சம் பிக்கப் ஆச்சு. அப்புறம் மறுபடியும் ரேர் எர்த் மெட்டீரியல் சம்பந்தமாக திடீர்னு இதில் ஒரு சின்ன ஒரு மூமெண்ட் என்பது பெருசாக கிடச்சிது. 2-3 நாட்களில் 375 ரூபாயிலிருந்து 475 ரூபா போயிட்டான். அதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் சின்ன சின்ன மூவ்மெண்ட் என்பது பண்ணிக்கிட்டு இருக்கான். ஒரு அட்டகாசமான வேலை என்ன பண்ணான்னா, எந்த இடத்துல அவனுக்கு நியூஸ் கிடச்சி பிக்கப் ஆகி மேலே போனானோ, சரிவடைஞ்ச பிறகு மறுபடியும் நியூஸ் கிடச்ச அதே இடத்துல பிக்கப் ஆகி ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துட்டான். இப்போ மறுபடியும் பாரத பிரதமர் மோடி அவர்கள் சைனா போயிருக்கக்கூடிய இந்த சமயத்தில் இந்த மினரல் ரிலேட்டடான தகவல்கள் ஏதாவது வருதா, ஆஸ்திரேலியாவிலிருந்து ஏதாவது வருதா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நண்பர்களே, மேலும் 2 ஃபேமஸான பங்குகள் ஒரு முக்கியமான ட்ரிகர் பாயிண்டில் போய் விழுந்ததுனால ஏறுமா இறங்குமான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக மக்கள் இருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு இந்த HSCL ஹிமாத்ரி ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல் என்பது சமீபத்தில் ஒரு வாலட்டிலிட்டியான பங்கு. அவன் பாட்டுக்கு இறங்கி ஏறி ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கான்னு வச்சிங்களேன். இப்போ கரெக்டாக ஒரு மிக முக்கியமான கட்டத்தில் லோ லெவலில் விழுந்து கிடக்கிறான். ஸோ அப்போ இந்த ட்ரிகர் பாயிண்ட்லேருந்து அடுத்து நீ எந்த பக்கம் போவ அப்படின்னு பல பேர் பார்க்குறக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. அது மட்டும் இல்லை, JP பவர் என்பது ஒரு ஃபேமஸான பங்கு தான். சமீபத்தில் மீடியாவில் வந்த சில தகவல்கள்னால கெட்ட பாயசார் இந்த காலி அப்படின்ற மாதிரி அவன் பாட்டுக்கு 18லிருந்து 28 போயிட்டான். 18 to 28. அதுக்கப்புறம் மீடியாவில் செய்தி அவன் சௌரியத்துக்கு எழுதிக்கிட்டு இருக்காங்க. ஏதாவது ஒரு விஷயம் இருந்ததுன்னா நாங்களே சொல்லுவோம்ல அப்படின்னு இவங்க ஒரு கிளாரிஃபை பண்ணாங்க. அந்த கிளாரிஃபிகேஷனுக்கு அப்புறம் மறுபடியும் 28லிருந்து அதே 18 விழுந்துடுச்சு. அப்போ இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து மறுபடியும் 10 ரூபா ஏறி 28 ரூபா போக போறியா, அல்லது 10 ரூபா குறைஞ்சி 8 ரூபா சீப்பான ரேட்டுக்கு போய் ஏதாவது புதுசாக யாராவது உள்ளே வரும்பொழுது சீப்பான ரேட்டுக்கு ட்ரேட் ஆகி இந்த குவார்ட்டர்லி ரிசல்ட் ஒன்று கவனித்து பார்த்தீங்களா நண்பர்களே? தற்போது வரை இந்த கம்பெனி என்பது ஒரு லாபம் செய்யும் கம்பெனியாக சமீபத்தில் காமிச்சிக்கிட்டு இருக்கா 2023க்கு அப்புறம். ஸோ தற்போதைக்கு நிறைய பேர் அடடா இவன்லாம் 10 ரூபா இறங்கினா நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்டு இருப்பாங்க, புதுசாக உள்ளே போகணும்னு நினைக்கிறவங்க. ஏன்னா ரொம்ப சீப்பான ரேட் இல்லை. ஸோ ஒரு காலத்தில் 10 ரூபா to 28 வரைக்கும் போனவன் இப்போ 18 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. எப்படி இந்த புதுசாக மேரேஜ் ஆனவங்க ரோட்டில் குல்பி ஐஸ் விற்றுட்டு போகிறவன், சரி ஐஸ்கிரீம் விற்றுட்டு போகிறவன், மணி அடிச்சுக்கிட்டே போவான், எவனையும் விடுறதில்ல, எல்லாத்தையும் நிற்க வச்சு ஒரு 4-5 ஐஸ்கிரீம் வாங்கி அப்போ தான் அவருடைய அன்பை காமிச்சிக்கிட்டு இருப்பார். அப்படின்ற மாதிரி பல பேர் புதுசாக ஏதாவது ஒரு விலை குறைந்த பங்குகள் ஏதாவது இருக்கான்னு தேடி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த பங்கில் பணத்தை போட்டுட்டு அப்புறம் எப்படா அது மேலே ஏறுன்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி கல்யாண் ஜுவல்லர் அப்படின்ற பங்கு சமீபத்தில் ஒரு மிக முக்கியமான லோவில் விழுந்திருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த லோவில் விழுந்தப்ப 2 முறை சிறிய ஆறுதல் பரிசாக ஒரு முறை ஏறி இருக்கான், 2 முறை. இப்போ இந்த 3வது முறையில் நீ என்ன செய்ய போகிற அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பல பேர் ஆர்வமாக இருக்காங்க. ஸோ சமீபத்தினுடைய லோ வரப்போகுதா இந்த 2025லே பாருங்கள் எத்தனை தடவை இறங்கி ஏறி பல விளையாட்டுகள், சித்து விளையாட்டுகள் அப்படின்றது பண்ணியிருக்கு. ஸோ அப்போ இந்த 2025ல் மறுபடியும் ஏதாவது இங்கிருந்து ஏற போறியா, அல்லது கீழே வர போறியா, அல்லது மறுபடியும் கீழே ஏற போறியா, நீ என்ன பண்ணுற, உன்னுடைய சினாரியோ 3 மாதம் கழித்து எடுத்து பார்க்கும்போது நீ என்ன பண்ணியிருப்ப அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பல பேர் ஆர்வமாக இருக்காங்க. சில பேர்லாம் ஷேர் மார்க்கெட்டில் இருப்பாங்க, ஒவ்வொரு சப்போர்ட்லேயும் நான் பார்த்துக்கிட்டு இருப்பேன் தம்பி, மேலே வந்தால் லக்கு, சப்போஸ் கீழே போச்சுன்னா நான் அடுத்த சப்போர்ட்டில் ஏதாவது மறுபடியும் அங்கேருந்து நான் பார்ப்பேன் மேலே வருதா இல்லையான்னு, அப்புறம் மறுபடியும் அதை விட்டு கீழே போனாலும் நான் பார்த்துக்கிட்டு, ஏங்க இந்த அளவுக்கு பணம் இருந்தால் அப்புறம் நான் எந்த தொழில் பண்ணாலும் எனக்கு சக்ஸஸ் தானங்க ஆகும் அப்படின்ற மாதிரி நான் அன்றைக்கி ஒருத்தர்கிட்ட கேட்டிருந்தேன். ஒரு ஹோட்டல் தொழில் வைக்கிறேன், இல்லை ஒரு துணி கடை வைக்கிறேன், எந்த தொழிலாக இருந்தால் என்ன மேலும் மேலும் நான் பணம் போட்டுக்கிட்டே இருந்தேன்னா அப்புறம் எனக்கு வெற்றி தானே அப்படின்ற மாதிரி நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஸோ சப்போர்ட்டில் பார்க்கக்கூடிய எந்த பங்குகளுமே உடனே அடுத்த நாளே ஏறணுன்றது நான் பார்த்ததே கிடையாது. நான்லாம் பார்த்த வரைக்கும் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் 40 பங்குகள் சப்போர்ட்டில் இருந்ததுன்னா அதில் 4 பேர் திரும்பி வேகமாக ஏறி வந்தால் பெரிய ஆச்சரியம். மீதி 36 பேர் கும்பா பாட்டு பாடி ஒன்றா கீழே போவான், இல்லைன்னா அங்கேயே படுத்து கிடந்துட்டு
2-3 வருஷம் கழிச்சு இது ஏறி வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ எந்த ஒரு ஸ்டாக்குக்கும் லேட்டஸ்ட் ட்ரெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த ட்ரெண்டிலிருந்து ரிவர்சல் போட்டு மேலே வருதா அல்லது ரிஸ்க் கண்டினியூ ஆகுதா? ஸோ அப்போ இந்த ரிஸ்க் என்பது, இந்த ட்ரெண்ட் என்பது கண்டினியூ ஆகுதா அல்லது ரிவர்சல் உழுகுதா அப்படின்றது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். நண்பர்களே, இப்போ ஏதோ கோல்டு செக்டர் உருப்படியாக இருக்குது. ஆனால் இதுக்கு முன்னாடி ஆஸ்பத்திரி செக்டர்லாம் ரொம்பவுமே உருப்படியாக இருந்தாங்க. அப்படி இருந்த ஆஸ்பத்திரி செக்டரையே ஏதோ ஒரு காரணத்தினால போட்டு தள்ளிட்டாங்க. ஸோ இந்த நாராயணா ஹிருதாலயா அப்படின்ற பங்கு, ஹாஸ்பிட்டல் செக்டரில் இருக்கக்கூடிய ஒரு பங்கு சமீபத்தில் கீழே விழுந்துட்டு அவன் இன்னும் அந்த 2 days மூவிங் ஆவரேஜ் என்பது தற்போதைக்கு ஒரு மாதமாக காப்பாற்றிக்கிட்டு இருக்கு. அது மறுபடியும் இங்கிருந்து இவனை தூக்கி விட போகுதா அல்லது இந்த ட்ரெண்டு கண்டினியூ ஆகி கீழே ரிஸ்க் தொடர்ந்து வரப்போகுதா அப்படின்றது இப்போதைக்கு தெரியாமல் இருக்குது. ஸோ மிகவும் முன்னணி செக்டர்களில் ஏதோ ஒரு காரணத்தினால கடந்த 2-3 மாதமாக இறங்கிய ஒரு பங்காக இந்த நாராயணா ஹிருதாலயா என்பது 2 days மூவிங் ஆவரேஜ் கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இனி இவன் தன்னுடைய ஹையை திரும்பி பிடிக்க போகிறானா அல்லது மறுபடியும் புது லோ போகுதா அப்படின்றது பொறுத்து இருந்தால் பார்க்கணும். நாளைக்கும் சரி, அடுத்த வாரமும் சரி, இந்த செப்டம்பர் 30 வரைக்கும் சரி, செப்டம்பர் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் அக்டோபரில் நம்மளுடைய ரிசல்ட் சீசன் மறுபடியும் ஸ்டார்ட் ஆக போகுது. அப்புறம் தீபாவளி வரப்போகுது. ஆக மொத்தம் இனி இந்த செப்டம்பர் பிறக்கையிலே மிகப்பெரிய ஒரு வேலை என்பது ஸ்டாக் மார்க்கெட்டில் நடக்கிறதா தான் தற்போதைக்கு இருக்குது. ஆண்டவன் அருளால் அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்களில் ஏறிச்சுன்னா ரொம்ப மகிழ்ச்சி தான். நன்றி, வணக்கம்.